வணக்கம். படம் வந்து சூப்பரா இருக்குங்க. இந்த நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ற தயவு செய்து அந்த படம் நெறைய பேர் ப்ளாக் பண்றாங்க. நல்லா இருக்கு படம். பாசிட்டிவா இருக்கு. சென்டிமென்ட்டா வைஸா சரி, ஃபேமிலி ஓரியன்ட்டா இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான கதை அது. ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக்லேருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. இது கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும் அது. ஏன்னா தலைவரோட 50வது வருஷம். படம் சூப்பரா இருக்கு. நீங்க நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்துட்டு தான் படத்துக்கு வந்தீங்களா? இல்ல நான் நெகட்டிவ்லி பார்க்கல. ஏன்னா நான் ஹார்ட்கோர் ரஜினி ஃபேன். ஆக்சுவலி நான் நியூட்ரல் ஃபேன் கூட. ஆ 2 சைடும் பார்ப்பேன். படம் நல்லான்னா சொல்லிடுவேன். ஆனா படம் சூப்பரா இருக்கு. நெகட்டிவ் ரிவ்யூ ஸ்பெண்ட் பண்றவங்க எதுக்கு பண்றாங்கன்னு சத்தியமா தெரியாது. இந்த படம் வந்து கண்டிப்பா நம்ம ஃபேன்ஸுக்கும் சரி, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். நல்ல படம் அது. லோகேஷோட டைரக்ஷன்ல தலைவர பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? என்ன ஃபீல் குடுத்துருக்காரு? லோகேஷ் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இது எல்சியூல வராது. தலைவருக்காக மட்டும் ஒரு கதை ரெடி பண்றாரு. ஆக்சுவலி இது 2 வருஷமா அவர் ஒர்க் பண்ணி இந்த படத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே தெரியுது. லோகேஷ்க்கு சரி. ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டா, இன்டெலிஜென்ட்டா இந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். ரஜினி சார தவிர இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்ரிஷியேட் பண்ற வகையில இருந்தது அப்படின்னா வேற எந்த கேரக்டர பத்தி பேசுவீங்க? சௌபின் வந்து எக்ஸ்ட்ரார்டினரி பெர்ஃபார்மன்ஸ். அந்த டான்ஸும் சரி, அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஆக்டிங் சரி, எல்லாமே வந்து அவர் ரொம்ப வெல் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். படத்தோட கடைசியில வந்து பார்ட் 2க்கான லீடு குடுப்பாங்க. பார்ட் 2 வந்தா எவ்ளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்? நீங்க பார்க்க வருவீங்க? கண்டிப்பா. பார்ட் 2 வந்து அதுதான் இந்த ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவி ஆக்சுவலி அது. ஸோ இந்த ஒரு பார்ட்லயே முடிச்சுட்டாங்க அது. அந்த கேரக்டர் அவள்தான். அந்த கேரக்டர் திரும்பி வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா அது எல்சியூ கூட ஜாயின் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த எல்லாமே சிமிலாரிட்டி இருக்கு ஆக்சுவலி இருக்கு. பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூஸ் இருக்காங்க. எல்லாரையும் எவ்ளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மல்டி ஸ்டார்ஸா ஃபிலிம் ஒண்ணா ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்தது? எல்லாமே ஆக்சுவலி எல்லா மல்டிஸ்காரும் வந்து கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி லோகேஷ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு தனியாக அந்த பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட வேலை அவங்க கரெக்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாள் ஆனாலும் தியேட்டர்ல அந்த வைப் எப்படி இருக்கு சார்? தியேட்டர் வைப் இப்போ நான் காலேஜ் பசங்க கூட பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. தலைவரோட பழைய காலத்தில் நான் திரும்பி போன மாதிரி இருக்கு. நான் 90s கிட்டு. பழைய காலத்து நான் ஃபேன் ஆகிட்டேன். சின்ன வயசு அப்போ எனக்கு 7 வயசு எனக்கு. அந்த மொமெண்ட்டும் அவர் இப்போவும் கிட்ட அது ஒரு மேஜிக் அவர். இந்த மாதிரி ஒரு மனுஷனை திரும்பி இந்த உலகத்துக்கு கொண்டு வரவே முடியாது. அவர் சித்தரும் வேறு. நான் என்னை ட்ரோல் பண்ணுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. அவர் நல்லா இருக்கணும். அவர் 100 வயசு நல்லா இருக்கணும். ஆமாம் சொல்லுங்கள். அவர் இன்னொரு விஷயம் வந்து அவர் படத்தில் வந்து அவர் ஒரு கேரக்டராக பண்ணும்போது அது நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய லெசன்ஸ் வேறு. ஒரு புத்தகம் அவர். அந்த புத்தகத்துக்கு வந்து நம்ம இந்த டைம் லைனில் நம்ம இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அவர் நல்லா இருக்கணும்.